சென்னையிலிருந்து சென்னை திருவெற்றூர் தெரியும்ல உங்களுக்கு, அங்கிருந்து இன்றைய விதை நாளை விரிச்சும் சமூக நல அறக்கட்டளை அங்கிருந்து வந்திருக்காங்க ஐயா பற்றி சொல்லணும்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த மாதிரி விலங்குகள் அந்த பறவைகள்லாம் இருக்கும்ல அதுக்கு உணவு கொடுக்குறாங்க. நம்மளா மாதிரி மனிதர்களுக்கு தேடி தேடி உணவுகள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஜிஹெச்லாம் பார்த்துருக்கீங்களா, ஜிஹெச், ஸ்டான்லி, ஆர்எஸ்ஆர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையுமே வந்து ஐயா மூலயமா வந்து உணவு கஞ்சி இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அவங்க வந்து இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கும் இன்னைக்கு அரிசி, மளிகை பொருள், துணி, கரும்பு எல்லாமே உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிராமத்தின் சார்பா ஐயா அந்த டீம் வந்து எல்லாருமே வருக வருகன்னு சொல்லி கை தட்டலாமா? நல்லா சத்தமா. விடுதலை சமூக நல அறக்கட்டளையின் சார்பா ஒரு அன்பு ஒரு இது. ஓகேங்களா, வாங்கய்யா. இன்றைய விதை நாளை வச்சு அமைப்போட நிறுவனர் நான். இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாநகரத்தில் இருக்கிறீங்க, கூட்டுறத்தில் இருக்கும். இது ஒரு ஏற்றத்தாழ்வு தான், உண்மை தானே? இந்த ஏற்றத்தாழ்வு நீங்கணுன்ற ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நம்ம எல்லாரும் அன்பாக இருந்தால் ஒரு பெரிய மாற்றம் வரும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம அன்பாக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறோம். எப்போ இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு சுமூகமான சூழல் இருக்கும்போது இருக்கிறோம். மற்ற டைமில் அதை இழக்கிறோமா இல்லையா? அது நீங்கள் குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, இது நம்ம மிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் அதுதான். இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு காரணம் அன்பு மட்டும்தான். எனக்கு படிக்க தெரியாது. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் நிறைய செயல் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இப்போ சாதாரண இந்த ஒரு செயல் மட்டும் செய்யறது கிடையாது. நான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்புன்ற ஒரு விஷயத்த நிறைய போதிப்பேன் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அறிவு வந்துருக்கு எனக்குள்ள. இந்த அறிவு காரணம் இந்த அன்புன்ற ஒரு செயலை அதிகமாக செஞ்சதுனால இப்போ இந்த செயலுக்குள்ளே நாங்கள் எப்படி வந்தோம், இப்போ இதை நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியுமா? உங்களை மாதிரியே உங்கள் வயசில் நான் அப்படி தான் இருந்துருக்கிறேன். சுத்தமாக படிக்க தெரியாது, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காது. அந்த இடத்துல நான் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம். இதே போல் ஒரு குடிசை வீடு தான், அந்த குடிசை வீடு தான் வாழ்ந்தோம். இன்றைக்கி இந்த செயலை ஒரு அன்புன்ற செயலுக்குள்ளே ஆழ்ந்து போகும்போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து உங்களுக்குள்ள அறிவு அதிகமாகி இந்த செயலை எல்லாருக்குமே என்னால் உணவு கொடுக்க முடியுது. நிறைய விஷயம் கொடுத்துருக்குறோம் நாங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தையை இப்போ நம்ம கொடுக்க வந்துக்கிறோம். இந்த பொருள்ன்றது உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு தான் ஒரு அதுக்கப்புறம் வருவாங்க. ஆனால் வார்த்தைன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய வலிமை பொறுத்து. அதுக்கு அன்புன்ற ஒரு சொல் வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த அன்பையே செயலாக செய்து இந்த மாற்றத்தை நான் பெற்றிருக்கிறேன். வெறும் பொருள் மட்டும் கிடையாது, அறிவுன்ற ஒரு விஷயத்தையும் அதிகமாக எனக்குள்ள வந்துருக்கு. அதுக்கு அன்பு தான் காரணம் சொன்னேன். என்னோட வேலை பார்த்தீங்கன்னா வெல்டிங் வேலை தான் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ இது உங்கள் எல்லாருக்கும் ஈஸியான ஒரு விஷயம். இப்போ அந்த வெல்டிங் வேலை செஞ்சேன்னா நீங்கள் இன்றைக்கி உட்காந்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு இந்த சைடு நாங்கள் இந்த ட்ரஸ்ட்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. நான் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் அது வேலையை விட்டு நிறுத்தி 2 மாதம் வெல்டிங் வேலை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த சைடில் நான் கண்டினியூவாக செஞ்சுட்ருக்கிறேன். இது எப்படி செய்ய ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா, பறவைகள்லாம் தண்ணி இல்லாமல் இறந்து போகுது. நம்மளாம் எல்லாரும் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம், எல்லாம் ரீல்ஸ் பார்க்குறோம், அதை பார்க்குறது எல்லாம் பார்க்குறோம்ல. நானும் அந்த மாதிரி பார்க்கும்போது பறவைகள்லாம் தண்ணி இல்லாமல் இறந்து போகுது. ஒரே வீடியோ மட்டும் பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்து அதெல்லாம் போட்டுக்கிறேன்னா தண்ணியில் இருந்தாலும் நிறைய ஒரு 100 பறவை இறந்து விழுந்து கிடக்குது. அது ஒரு வாசம் போட தண்ணியில் இருந்தாலும் இறந்துச்சுன்னு எனக்கு அதை கேட்ட உடனே எனக்குள்ளே ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு. என்ன இது தண்ணி இல்லாமல் எப்படி இறந்து போகும், இவ்வளோ பறவை இறந்துருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அப்பயே தோணுச்சு. ட்ரெயினில் ட்ராவலில் போயிட்டு அப்போ தோணுச்சு. கிட்டத்தட்ட 2017 அன்றைக்கே சார் நம்ம வெல்டிங் வேலை பார்க்குறோம். நமக்கு என்ன பண்ணால் மரத்துல எல்லாம் ஒரு கிளாம்பு மாதிரி வச்சு அதில் இன்னொரு கிளாம்பு வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு வெல்டிங் வச்சு தண்ணி ஊற்றி விட்டா சரியாடும் இல்லையா, ஒரு எண்ணம் தோணுச்சு. தோணுன விஷயத்த கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு வேற செயல் செஞ்சுருக்கணும். அந்த செயலோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த செயல் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சு. ஒரு பெரிய குழு அமைச்சிருக்குது. அந்த ஒரு செயல் இன்னைக்கு வந்து ஒரு 10 விதமான செயலாக மாறி. இப்போ ஹாஸ்பிட்டலில் சொன்ன கிட்ட ஒரு 7 இடத்துல மூலிகை கஞ்சி ஊற்றுறோம். இந்த மாதிரி வாரந்தோறும் ஒரு 300 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்துக்கு தேவையான நலத்திட்ட உதவி வழங்குறோம். இந்த பறவைகளுக்கெல்லாம் தானிய கூடு, தங்குற வீடு, நீர் கீழணும் அதெல்லாம் வைக்கிறோம். இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தினைக்கும் சாப்பாடு செஞ்சு சமைச்சு போடுறேன். நான் தினைக்கும் ஒரு 100 நாய்க்கு 200 நாய்க்கு சாப்பாடு தினைக்குமே. நான் நல்லா சமைப்பேன். சமைக்கவே தெரியாது எனக்கு. இப்போ மெயின் இப்போ சாப்பிட போகிறீங்களா, இந்த உணவு சமைச்சது நான் தான். பாருங்க நான் எப்படி இருந்தேன், எங்கே வந்து பாருங்க. வெல்டிங் வேலை செய்தாலும் எதுவுமே தெரியாது. அந்த அன்புன்ற செயலுக்குள்ளே போகும்போது அறிவுன்னா உன்னை கற்றுக்கிறதுக்கு பேர் அறிவு, உண்மை தானே? இப்போ நான் நிறைய பேருக்கு நான் அனுபவமாக ஸ்பீச்செலாம் கொடுப்பேன். என்னத்த ஸ்பீச் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம என்ன தான் வாழ்கிறோம், நம்மளே காயப்படுத்தின்னு வாழ்கிறோம், நம்மளே கஷ்டப்படுத்தின்னு வாழ்கிறோம், உண்மை தானே? நம்மக்கிட்ட ஒரு கோவம் வெளிப்படுதுன்னா அதுக்கு யாருக்கு கஷ்டமாக இருக்கும்? அந்த கோவம் யார் கோவப்பட்டாங்களோ அவங்களுக்கே தான் அது கஷ்டமாக இருக்கும், உண்மையா இல்லையா?
ஆனால் நம்ம எல்லாரும் கோவப்படுறோம். சந்தோஷமா இருந்தா உனக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமா இருக்கும், சுற்றத்துக்கும் சந்தோஷமா இருக்கும். உண்மைதானே? சந்தோஷம்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். அந்த அன்பை நம்ம வெளிக்காட்டுறதுக்கு நம்மளுக்கு பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. நம்மகிட்ட அந்த குணங்கள் தான் வேணும். நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் பிறரை, உண்மைதானே? அந்த சிந்தனை மட்டுமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நான் வெறும் பொருளை கொடுத்துட்டு போகிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ நான் பேசுகிற ஸ்பீச்சை பெரிய பேரெல்லாம் கேட்பாங்க. இப்போ நான் இங்கே உங்களுக்கு வந்து நேரம் தான் தெரியும் இல்லையா? இப்போ நான் வந்து நிறைய பேர் கடவுள் மாதிரி. இதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கே எல்லாருமே அப்படி தான். இங்கே இருக்கிற ஒரு உடல் கொண்ட நம்ம எல்லாருமே ஒரே பொருள் தான். யாருக்குள்ளேயும் எந்த வேற்றுமை கிடையாது. எது வேற்றுமை வந்து இந்த காசு தான் வேற்றுமை பண்ணிச்சு. மற்றபடி உருவத்தாலேயோ செய்கிற செயலாலேயோ தான் மாறுதானா? மாறல. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்புன்ற ஒரு விஷயம் குறையினாலே மாறுது. அன்பு அதிகமாக இருந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே இருக்கிற எல்லாரும் பெற முடியும். இப்போ நீங்கள் எல்லாரும் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, எல்லாரும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இங்கே அன்புன்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்கும் குறையுது, மற்ற எதுவுமே குறையல. நீங்கள் என்ன இப்போ இந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்தாலும் ஒன்று தான், பெரிய ஏசி ரூமில் வாழ்ந்தாலும் ஒன்று தான். அதில் எந்த வேற்றுமே கிடையாது. இதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சந்தோஷம் என்ன அதே போல் அவங்க நாங்கள் இருப்பாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்மகிட்ட அன்பாக இருந்தீங்களான்னா தான் அது முழுமை பெறும். அன்பு இல்லாத நம்ம எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும், எவ்வளோ சிறிய வீட்டில் இருந்தாலும் அதை சந்தோஷமாக நிம்மதியாக நம்மளால் பெற முடியாது. உண்மை தானே? இப்போ நீங்கள் அந்த குடிசையில் இருக்கும்போது உங்களோட சந்தோஷமாக அன்பாக இருக்கும்போது மட்டும் தான் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு கோபமும் வெறுப்பஞ்சுனா போதும், எல்லாமே நம்மளுக்கு பிடிக்காத போகும் தானே? அப்போ நம்மகிட்ட வளர வேண்டியது என்ன, நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது என்ன? காசோ இதெல்லாம் கிடையாது. தேவைக்கு நம்மளுக்கு அன்றாட தேவை வேணும் தானே? இப்போ நாங்கள்லாம் பாருங்கள், இப்போ இந்த வேலையை விட்டுட்டு நான் வேலையை விட்டுட்டு இதையே செயலாக செய்கிறேன். இப்போ எனக்கு காசும் வருது. வேலை செய்தானே காசு கிடைக்க நினைச்சோம். அன்பாக இருந்தால் அறிவே வருது, காசு வராதா? ஏன்னா நீங்கள் அன்பாக இருக்கும் போது நீ சும்மா இருக்க மாட்டேன். நீ தினந்தோறும் வேலை செய்கிற, வேலைக்கு போய் வேலை செய்கிறோம், நான் தினந்தோறும் வேலை செய்கிறேன், அதிகமாக வேலை செய்கிறேன். எவ்வளோ இப்போ மழை பெஞ்சது பற்றி ரீசனில் மழை வந்தது. அந்த மழையில் இப்போ தினைக்கும் ஒரு 300 பேருக்கு சாப்பாடு செஞ்சு நான் கொடுக்குறேன். நான் வேலை பார்க்குறேன். ஆனால் அந்த வேலை அன்பான வேலையாக இருக்குது. ஆனால் முதல் நான் போய் வேலை செஞ்சது எனக்கோசம் மட்டும் நான் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வீட்டை காப்பாற்றுறேன். நான் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இந்த அன்பான செயல் எல்லாருக்கும் செய்யும்போது அது எல்லா செயலும் எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க. ஒரு வேலைக்கு நம்ம போய் வேலை செய்யும் போது நம்ம கவனமும் வேலையோட கவனம் தான் இருக்கும். அன்பான செயலை செய்ய போனால் மட்டுமே என்ன ஆகும்னா, உங்களை சுற்றி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணும். இங்கே இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்குது. அந்த எல்லா பொருளும் உனக்கு விட்டு நோக்கணும்னா, உன்கிட்ட அன்பு இருந்தால் மட்டும்தான் எல்லா பொருளும் உனக்கு விட்டு நோக்கும். இல்லைன்னா உன்னை சார்ந்தவங்க, உன்னை தெரிஞ்சவங்க மட்டும்தான் உன்னை விட்டு நோக்க மாதிரி யாரும் நோக்க மாட்டாங்க. அப்போ நம்ம விலகியே இருக்கிற மாதிரி இருக்கும், பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்களே பரவாயில்ல, இதில் யாருன்னா ரொம்ப அன்பாக இருந்தீங்கன்னா உங்களோட சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதில் இருப்பீங்க, சிலருக்கு தெரியும் இவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நீங்களே சொல்லுவீங்க, பார்த்துருக்கீங்களா? உங்கள் கும்பலிலே ஒருத்தர் இவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க, அவங்க நல்லா இருக்கு, அன்பாக இருக்கிறாங்க, நம்மளால முடியல என்ன இருக்கும். ஆனால் அதை பார்ப்பாங்க, ஆனால் அவங்களால மாற்றிக்க முடியாது. ஆனால் நம்ம எல்லாரும் அன்புன்ற ஒரு விஷயத்தை அதிகமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம எவ்வளோ கஷ்டமாக வாழ்ந்தாலும், எவ்வளோ கடினமாக வாழ்ந்தாலும் குணங்கள்ன்றது நம்மகிட்ட இருக்குது. நம்ம அன்பாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டால் ஒரு பெரிய மாற்றம். அந்த அன்பாக நான் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே நம்ம அன்பாக இருக்கணும் ஒரே விஷயம், நான் யாரும் வாங்கி கொடுக்கணும். உண்மை தானே? எங்களுக்கே சாப்பிட எதுவும் இல்லை, நாங்கள் எப்படி எல்லாரும் வாங்கி கொடுக்கணும். இதுதான் ஒரு விஷயமா இருக்குது. அன்புக்கு காசு தேவை கிடையாது. புரியுதா? ஒரு ஆதரவான வார்த்தை அன்பு தானே. யாரையும் ஏற்றத்தாழ்வோ பார்க்காம இருக்கிறது அன்பு தானே. உண்மை தானே? எது ஒன்றுத்துமே அருவருப்பா பார்க்காம இருக்கிறது அன்பு தானே. இதை நம்ம எல்லாம் செய்கிறோம்லண்ணா, எப்படி செய்கிறோம்? ஏற்றத்தாழ்வாக பார்ப்போம், அருவருப்பாக பார்ப்போம், ஒரு மாதிரியாக கோபமாக இருப்போம். இதுலனா இது அன்பு நம்ம மட்டும் மிஸ் ஆகுது. இதுக்கு காசு என்ன சம்மந்தங்குதா? அன்புன்ற செயலை செய்தால் சுற்றிட்டுக்குள்ளே வருவேன். நான் ஜீவராசியை தேடி போவேன், இந்த மாதிரி மனிதனை தேடி வருவேன். ஏன்னா அன்பையே செய்து அதுலேருந்து வெளிப்பட்ட அறிவுனால எங்கேயும் போக தெரியாது. எப்படியாவது எல்லாத்தையும் சரிப்படுத்தலாமா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு அன்பை கொடுக்க முடியுமான எண்ணம் என்கிட்ட இருக்குது. இதுவே நான் ஒரு படித்து ஒரு அறிவை நான் பெற்றிருந்தேன்னா நானும் வரமாட்டேன். என் வேலை என்ன, என் செயல் அதை நோக்கி என்ன போயிட்டு இருக்கும். இன்னும் சம்பாதிக்கலாமா, இன்னும் போகலாமான்னு தோணும். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் கிடைக்க வேண்டியது, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அன்புன்ற ஒரு விஷயம் தானே எனக்கு முக்கியமாக வேணும். வேறு எது எங்களுக்கு தேவையில்லைன்ற நமக்குள்ளே வந்துச்சுன்னா, அந்த அன்பு வந்தால் செல்வன்றது ஒரு சிறிய விஷயம் தான், பெருசு கிடையாது. எல்லாமே உன்னை தேடி தானா வரும். இப்போ நீங்கள் அந்த அன்பாக இருக்கிறதுன்றது இங்கே இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்குது. நான் ஸ்பீச் பேசுவேன், எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிருக்கு தானே இருக்குது. இப்போ அது எப்படி உயிராக நம்ம பார்க்குறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சும்மா சொல்கிறேன் பாருல. இப்போ நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் பேர் வெவ்வேறு தானே. பேர் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களா? மனுஷன் தானே எல்லாரும்? ஆமாம். பேருன்னு சொன்னால் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. பேருன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு பேர். கலருன்னு சொன்னால் ஒரு விதமான கலரு இருக்குதா? இது வந்து வேற்றுமையாக இருக்குது. உண்மை தானே? உயிருன்னு சொன்னால் ஒரே சொல்கிறீங்களா எல்லாரும்? இதே மாற்றி சொல்ல மாட்டீங்க யாரும். இதுதான் இது இயற்கையாக இருக்கிறது விஷயம் உயிர். அதுக்கு பேர் இயற்கையாக இருக்கிறது பேர் உயிர். அது ஒன்றா தான் இருக்கும், அதை மாற்றி சொல்லாது. நீ தோன்ற பத்தியா உன்னோட அறிவு வெளிப்பட்டதில்ல, அதில் தான் எல்லாம் வெளிப்படாது.
உன் மூஞ்சோட தோற்றம் மாறுறதும் சரி, உன் பேரு மாறுறதும் சரி, உன் குணங்கள் மாறுறதும் சரி. அப்போ இயற்கையாக இருக்கிற பொருள்கிட்ட ஒற்றுமை இருக்குது. நம்ம அப்போ வேற்றுமையாக பார்க்க முடியும். உயிர்னு சொன்னால் நம்ம எல்லாம் உயிர் தாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம உயிரை தவிர்த்து நீ வேறு எதை பார்த்தாலும் உன் வேற்றுமையாக தான் தெரியும். உனக்குள்ள கோபமும் ஒரு வெறுப்பும் ஈஸியாக வரும். ஏன்னா உயிர்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். அப்போ நம்ம அன்பாக இருக்கணும்னா நம்ம உயிர்ன்ற ஒரு விஷயம் சிந்திக்கணும் அதிகமாக. உண்மை தானே? இப்போ நீங்கள் எல்லாரும் உயிராக இருக்கிறீங்க, ஆனால் உயிர்ன்ற விஷயம் சிந்திச்சிருக்கீங்களா? சும்மா நான் கேட்குறேன். எப்பயாவது ரேர் தானே அது. எப்போ சிந்திப்பேன் தெரியுமா? ஒரு உடலை விட்டு உயிர் பிரியும் போது சிந்திப்பீங்க நீங்கள். உண்மை தானே? உயிர் போயிடுச்சா அதுவும் அந்த கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போக்கஸ் மாதிரி எனக்கு வேலை இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு வீடு இருக்குதுன்னு போயினே இருப்பீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் இருக்குதுன்னு சொன்னது அந்த உயிர் தான். அந்த உயிர் இருக்கிறனால தான் நீ அதை பற்றி பேசினே இருக்கிற. இது நம்ம யாருக்கு புரியல. அப்போ நம்மளோட இருக்கிற ஒரு பொருளை ஏன் நான் உணர மாட்டேன், ஏன் அதுக்கு நான் பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேன்னா, உயிர்ன்றது பேர் தான் அன்பு. அதுக்கு பேர் ஒருமை குணம்னு அர்த்தம். எல்லாரையும் ஒன்னா பார்க்குற குணம் எதுக்கு அதிகமாக இருக்குதோ அதோட உயிரோட தன்மை அதிகமாக வெளிப்படும். அது வெளிப்படும் போது என்ன ஆகும்னா உங்களோட அறிவும் உங்கள் அனுபவமும் வேற லெவலில் இருக்கும். அதுக்கு நம்ம போய் ஒரு கல்வியை படித்து அதை தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் கூட அது தேவையில்லை. அதை மீறி அறிவு அது கற்றுக்க முடியும். இப்போ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என் ஃபோன் நம்பர் தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் நம்ப முடியுதா சொன்னா? இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த அன்புன்றதுக்குள்ளே ஆழ்ந்துப்போங்க. என்ன படித்து என்ன உலகில் குடும்பத்தோட வாழ்ந்தாலும் நீ அன்பாக இருக்கிறியா இல்லையான்றத உன்னை நீ உத்து நோக்கிப்பாரு. புரியுதுங்களா? ஏன்னா நீ உயிராக இருக்கிற, இப்போ உயிராக இருக்கிறல்ல, அப்போ அந்த உயிர் உன்னோட இருக்குது. அப்போ அந்த உயிரை நீ உணரணும், நீ பார்க்கணுன்னாலும் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் அன்பாக இருக்கும் போது மட்டும் அதை தெரிஞ்சிக்க முடியும், பார்க்க முடியும். அதுன்றது வேற ஒன்றும் இல்லை. எதிர்த்தா போறவர்களை நீங்கள் ஏற்படுத்துகிற மகிழ்ச்சி தான் அது பேர். ஏற்ற போல நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட அவங்க ஃபேஸையே பார்ப்போம் தெரியும்ல, ஒரு சிரிப்பாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டீங்கன்னா அவங்க மூஞ்சி கொஞ்சம் வெறுப்பாக கட்டும். அதை பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குள்ள கோவம் வருதா இல்லையா? இதெல்லாம் இங்கே நடக்குதா? இப்போ இந்த நிகழ்வு தான் நம்மளுக்கு முக்கியமாக மாறணும். அது மாறினா இந்த ஒரு கொட்டாய சொர்க்கம் தான். ஏன்னா சந்தோஷம்ன்றது உனக்குள்ள மகிழ்ச்சி ஆனந்தம் இருந்தால் அது பேர் சந்தோஷம். எவ்வளோ செல்வம் இருந்து எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த செல்வம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாது. உள்ளே போய் ஒழிஞ்சிடலாம், உள்ளே போய் மறைஞ்சிக்கலாம். அதுதான் பண்ணுமே தவிர்த்து உன்னை சந்தோஷமாக வச்சுக்காது. ஆனால் இந்த கொட்டா வீட்டிலே இருந்து உனக்குள்ளே ஏற்படுற அன்பு அதிகமாக இருந்ததுன்னா இது உனக்கு ஒரு ஆனந்தமாக தெரியும், இது ஒரு சொர்க்கமாக தெரியும். அப்போ நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியதுன்னா அன்புன்ற ஒரு விஷயம் தான். அந்த அன்பை நான் எப்படி கையகப்படுத்துறது, நான் எப்படி அன்பாக இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்குது. இப்போ ஜட பொருள் சொல்கிறேன் இல்லையா? இப்போ இந்த மொபைல் இருக்குது. இப்போ இந்த மொபைலுக்கு உயிர் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உயிர் இருந்தால் அசையணும், போகணும், வரணும். உண்மை தானே? இப்போ அந்த உயிர் இருக்குதுன்னா அது என்ன பண்ணணும்? நம்மளை பற்றி அசையணும், போகணும், வரணும் தான் நம்மளோட கான்செப்ட். ஆனால் அதே உயிருக்குள்ள ஒரு பொருள் நீங்கள் இப்போ உங்களுக்கு அதுக்குள்ளே வேற்றுமை பாருங்கள். இப்போ இந்த ஸ்டூல் இருக்குது வச்சிங்களேன். இப்போ இந்த ஸ்டூலுக்கு உருவம் இருக்குதா? ஸ்டூலுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? கரெக்டாக சொல்லுங்க. இல்லைன்னு தலையிடக்கூடாது. இவ்வளோ பேர் உருவம் காட்டி இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஏன்னா இப்போ ஏன் நீங்கள் இல்லைன்னு தலையாட்டுறீங்கன்னா உங்களை மாதிரி யோசிக்கிறீங்க. அதை ஸ்டூல் மாதிரி தான் இருக்கும், உங்களை மாதிரி எப்படி இருக்கும்? இருக்காது. உண்மை தானே? அப்போ நீ உங்களை பார்த்து சிந்திச்சு தான் நம்ம அந்த எண்ணத்தை யோசிக்கணும். இப்போ இந்த ஸ்டூலுக்கு உருவம் இருக்குதா? இப்போ இது வந்து பயன்படுதா? ஒரு நாள் இறந்து போகுமா? இறந்து போகாதா? கரெக்டாக சொல்லணும். நீங்கள் கரெக்டாக இறந்து போகாதா? இறந்து போகும் தானே? ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல இப்போ இதுவும் இருக்குது. இப்போ இதுவும் நம்மளுக்கு பயன்படுது. ஒரு நாள் ரொம்ப பழைய சத்திரி வச்சு முடியுமா? உட்கார முடியுமால? ரொம்ப என்ன வச்சுக்கல. அப்போ என்ன ஆகுது? இறந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு ஓரம் போடணும். இப்போ இதுக்கு ஒரு நேரம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு நேரம் சொல்கிறோம்ல, நம்ம வாழ்ற போது ஒரு நேரம் இருக்குங்க, நேரம் தான் போயிடுவேன் சொல்கிறோமா? இப்போ இதுக்கு ஒரு நேரம் தான் இல்லையா? இதுக்குள்ள ஒரு நேரம் இருக்குது. உண்மை தானே? இப்போ நம்ம பேசுகிறோம், சத்தம் வருதா? இதில் சத்தம் வருமானா வராது, ஏன்னா உயிர் இல்லைங்க. சத்தம் வருதா? சத்தம் வருதா? இப்போ இந்த சத்தம் எதுன்னு வந்து நினைக்கிறீங்க? நான் தட்டதெல்லாம் வந்து சொல்கிறீங்கல்ல, நான் தட்டினாலும் அதுவும் எசையாமல் சத்தம் வராது. இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதான் கண்டென்ட். இப்போ நீங்கள் எல்லாரும் பேசணும்ல, நீங்கள் மட்டும் வாயை முடிஞ்சு கம்முன்னு பேசுங்க பாப்பா. ஏன் பேச முடியல? ஒன்று தட்டினா மட்டும்தான் சத்தம் வரும், இல்லைன்னா சத்தம் வராது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இதே போல் நம்ம ஒருத்தர் பேசுகிற மாதிரி ஒருத்தர் பேசுகிறோமா? ஒருத்தருடைய பேசுகிற சத்தமோ இன்னொருத்தர் பேசுகிறத மாறுதா? மாறுது இல்லை? நம்ம பேசுகிற ஒரு மொழி இன்னொருத்தர் பேசுகிறதும் மாறுது. இப்போ நீங்கள் நீங்கள் தான் பேச சொல்ல முடியும். இன்னொருத்தர் பேசினா இல்லை இவங்க பேசலாம் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாடுலேஷன் மாறிடும். இப்போ இந்த சேரில் தட்டா அந்த சேரில் தட்டா சத்தம் மாறும், வேற ஒரு டப்பாவில் தட்டா சத்தம் மாறும். ஏன்னா இதோட குணத்துக்கு ஏற்ற சத்தம் தான் அது வெளிப்படும். இப்போ நம்ம ஒரு உயிர் உள்ள பொருளுக்குள்ள என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இது உள்ள இருக்குது. இப்போ இது உருவம் இருக்குது, இது பயன்படுது, உண்மைதானே? இதுக்குள்ள சத்தம் இருக்குது, இதுக்குள்ள நேரம் இருக்குது. இது ஒரு நாள் இறந்து போகும். இப்போ நான் சொல்ல நடக்குமா நடக்காதா? இதுக்கு யோசனை பண்ணி பாருங்களா, இது எல்லாமே நடக்கும். அப்போ இந்த பொருள் நம்மளுக்கு பயன்படுதா? அந்த பொருள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே கிடையாது. உண்மையா இல்லையா? இப்போ நம்ம அந்த பயன்படுத்துகிற ஒரு பொருள் மேலே நம்ம ஏன் அன்பை காட்டக்கூடாது? நமக்கு நன்மை பண்ணுறாங்க முழுக்க. இப்போ நம்ம ஒரு துணி போட்டுட்ருக்கோம்,
இந்த துணிலாம் நம்ம வெயில் நம்ம மேலே போட்டால் நம்ம ஸ்கின்னுக்கு ஃபால்ட். அப்போ அந்த துணி நம்ம மேலே போடுது. அப்போ அந்த துணி மேலே நம்ம எப்போ அன்பு இருக்குதா? இப்போ நம்ம எல்லாரும் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, பேகை தூக்கி போடுவாங்க, செருப்பு தூக்கி போட பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் பண்ணுறாங்க தானே? யாருன்னா நம்ம அந்த பேகு உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அந்த நோட்டு ரொம்ப முக்கியம். அதை நீ தூக்கி விசிறி போடுற, விசிறி போட்டால் அதில் இருக்கிற ஒரு அறிவு உன்னால் பெற முடியுமா? இல்லை, இதை நல்லா யோசிக்கணும் நீங்கள் எல்லாரும். ஏன்னா இந்த எண்ணத்தோட நீங்கள் அந்த புக்கை தொட்டிங்கன்னா இது வரைக்கும் உங்ககிட்ட ஏற்படாத ஒரு அறிவு ஏற்படும். ஏன்னா இங்கே அன்புக்கும் அறிவுக்கும் யாருமே இங்கே சலிச்சவங்க கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே தன்மை கொண்டது. அதுக்கு காசு இருக்குது காசு இல்லை இடம் அதெல்லாம் கிடையாது. இந்த மனித தேகம் எடுத்த நீங்கள் எல்லாருமே அறிவாளி, அதிகமான அன்பு பொருந்தவங்க, முழுக்க முழுக்க எல்லாரும் ஒரே தன்மை கொண்டவங்க தான். ஒரே விஷயம், அன்பு மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ நாளைக்கு அமெரிக்காவுக்கு போயிடுவேன். பெரிய விஷயம் கிடையாது. அது எல்லா இடத்தையுமே கடக்க முடியும் உன்னால. அந்த அன்பு இல்லாத போச்சுன்னா நம்மளால ஒரு பெரிய மாற்றத்தை நீ எவ்வளவு தூரம் போனாலும் எல்லாருக்கும் உன்னால அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். அப்போ நம்ம அன்புன்றது ஒரு விஷயம் தான் நமக்கு ரொம்ப மெயினா இருக்குது. அப்போ அந்த அன்பை நம்ம எப்படி பார்க்கணும்? இப்போ இந்த கொட்டா இருக்குது, இப்போ இந்த கொட்டா மேல எல்லாருக்கும் அன்பு இருக்குதா இல்லையா? யாரு வீடு இது? இப்போ இந்த வீடு யாரு எவ்வளவு அன்பு இருக்குது மேல சொல்லுங்க. இதே அன்பு எனக்கு வருமா அது மேல? ஏன் வராது? என்ன பொறுத்து அது வீடு கொட்டா. ஆனா அதுக்குள்ள அவங்க இருக்கும் போது அது எத்தனை மழை எத்தனை வெயில் எல்லாம் பார்த்து இப்போ அது ஒரு குழந்தை மாதிரி அவங்களுக்கு. உண்மையா இல்லையாமா? அது நிக்கிற ஒரு கொம்பு குழந்தை மாதிரி. ஏதோ ஒரு சூழல்ல இருக்கும்போது ஒரு கட்டி பிடிச்சி அழுகுறதா சரி, அதுகிட்ட ஒரு அன்பை உரையாடுறது எல்லாமே பண்ணிருப்பாங்க. அதுல போய் உட்காந்து ஒரு ஆதரவே சொல்ற மாதிரி இருக்கும் அந்த வீடு. அது உண்மையிலே சொல்லுமானா சொல்லும். ஆனா உங்களுக்கு என்னன்னா அந்த சூழல் அப்ப மட்டும் தான் அதுகிட்ட போய் உட்காருவீங்க, மற்ற நேரத்துல போய் அதுகிட்ட உட்காரவே மாட்டீங்க. ஏன்னா அதுகிட்ட எதுவுமே இல்லைன்னு நீ சொல்லுவேன். ஆனா உன்னால முடியாதப்போ உனக்கு கஷ்டம் வரப்போ அந்த தூணையும் அந்த செவுத்தையை பிடிச்சி நீ கட்டி பிடிச்சி அழுவ எல்லாம் பண்ணுவேன். ஏன் பண்ற? ஏன்னா உண்மையிலேயே அதுக்குள்ள உனக்கு ஆசுவாசமா உன்னை திருப்தி பண்ணக்கூடிய தகுதி அதுகிட்ட இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் உங்ககிட்ட இருந்து உன்னோட விட்டு ஒரு நாடி வாழ்ந்துருக்குது. இவ்வளவு என்னால உனக்கு இவ்வளவு பாதுகாப்பு நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஓலையா இருந்தாலும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் அத்தனை நாள் தாக்கு பிடிச்சி உன் மேல மழை தண்ணி படாம உன் மேல வெயில் படாம நான் காத்துக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற ஜட பொருள் எல்லாத்துக்குள்ளயுமே ஒரே விஷயம் இது, அது அன்பை மட்டுமே கொடுக்கும். நம்மளுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணாது. இதுதான் ஜட பொருள். உண்மை தானே? நம்மள ஒரு குடிக்கிற ஒரு கிளாஸ் எவ்வளவு ஒரு மெயின், இப்போ இந்த வீடு எவ்வளவு ஒரு மெயின், நம்ம போடுற துணி எவ்வளவு ஒரு மெயின், நம்ம போடுற செருப்பு எவ்வளவு பெரிய முக்கியம். இப்போ அந்த முக்கியத்துவமான ஒரு பொருள்கிட்ட நம்ம அன்பு காட்டணும். இதுக்கு அன்பு காட்டணும் யாரும் தடை பண்ண போறாங்களா? இதுக்கு என்ன காசு கொடுக்கணுமா? ஒன்றும் தேவையில்லை. அப்போ நம்ம எதுவுமே கொடுக்காம நம்ம அன்பை அதுக்கு காட்ட முடியும். அன்பை நீ காட்டும் போது நான் ஒன்றாவது உனக்குள்ள விழிப்புத்தன்மை அதிகமா. இப்போ நான் சொல்லும் போது இப்போ சொன்ன பேசிட்டு கேட்டீங்களா? இது நிறைய பேர் செய்வீங்க. இப்போ இது வரைக்கும் நீங்க செய்யாத ஒரு செயலை இதுக்கப்புறம் செய்வீங்க. இப்போ தொடப்பு வச்சிருக்கோம் நம்ம வீட்டில். அந்த தொடப்போ எவ்வளோ பெரிய முக்கியம் எல்லாரும் தெரியுமா? தெரியாதா? இப்போ எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அப்போ தொடப்பத்தை நம்ம என்னைக்காவது முக்கியமாக பார்த்துக்கிறோமா? சும்மா நான் கரெக்டாக ஆமா இல்லை. எப்போ முக்கியம்? எப்போ ஏன்னா கிளீன் பண்ணணும்னா அப்போதான் முக்கியம். மற்ற டைம்ல தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி தான் உங்களையும் இந்த வாழ்க்கையை தூக்கி போட்டு நம்மள. இப்போ நம்மள ஏன் ஒருத்தன் பார்க்க மாட்டோம்னா காரணம் இதுதான். நம்மளை வச்சு நம்ம அவனுக்கு தொடப்பு மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிட்டு போட்டு போறாங்க தவிர்த்து நம்மளோட பயன் அவனுக்கு தெரியல. காரணம் என்னன்னா அந்த தொடப்பமா இருக்கிற நம்ம இப்போ தொடப்பி நம்மளும் அதை என்ன பண்றோம்? வீட்டில் தொடப்பு யூஸ் பண்ணி பண்றியா? தொடப்பு உந்து வீடு உந்து ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம்? ஏன்னா தொடப்பத்துல ஒண்ணுமே இல்லைன்ற எண்ணம் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா தொடப்பம் எவ்வளவு நாளும் உதவியா இருந்தது. தேவையானப்போ ரொம்ப முக்கியம் அது தொடப்பம் தான். அப்போ உனக்கு தேவையானப்போ யூஸ் பண்ற ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கிற பொருள் அதுக்கு நீயே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஆனா உனக்கு உணர்த்த கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். அப்ப என்ன பண்ணும்? நம்ம சரியா இருக்கணும் நம்ம ஆசைப்பட்டா, நம்ம ரொம்ப அன்பா இருக்கணும் ஆசைப்பட்டா உன்னை தேடி எல்லாமே வரும். ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா இங்க ஜடத்துக்கிட்ட இருக்கிற தகுதியும் தன்மை வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. உண்மை தானே? இப்ப நம்மளே சொல்லுவோம், ஏன் ஒரு ஜீவராசி கூட உணவு வாங்கி கொடுத்தா நம்ம கொடுக்கலாம், ஏன் ஒரு மனிதன் கொடுத்தா வேணும் சொல்ற மாதிரி. அதை விட ஒரு மேல்பட்டவங்க இவங்க. உண்மையா இல்லையா? நம்ம என்ன சுத்தினாலும் ஒரு எவ்வளவு மழை வந்தாலும் ஏதாவது ஒரு போர்வை போட்டா எப்பா அப்ப அந்த போர்வையா இருந்தது என்ன? உண்மையிலேயே சொன்னா நீ கடவுள் சொல்றீங்க, அது மேல போட்டு அந்த போர்வை தான். உண்மையா இல்லையா? ஒரு அதீதமான குளிர் வந்துச்சுன்னா அந்த குளிர் எது தாக்கு பிடிக்க முடியும்? நீ என்ன பணத்தை எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிருவியா? ஒரு கம்பளி போட்டா ஒரு பெட்ஷீட் போட்டா அப்ப அந்த பெட்ஷீட் யார் இடத்துல? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துக்குள்ளேயும் இது நம்ம குளிர் எல்லாம் காசு கட்டுறோம். அந்த காசு என்ன? அது நம்மளுக்குள்ள போய் அந்த குளிரை தடுத்து உன்னை காக்கு. உண்மைதானே? ஒரு வாட்டி நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு கோயிலுக்கு நம்ம எதுக்கு போறோம்? ஒரு கோயிலுக்கு எதுக்கு போறோம்? ஏதோ நல்லா நடந்துறாதா, எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடாதா, என் குழந்தை நல்லா படிக்க மாட்டானான்னு போறோம். உண்மைதானே? நீ கோயிலுக்கு போறதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே அந்த கோயிலாவும் அதுக்கு அந்த பொருள் யூஸ் பண்ணக்கூடிய நபரை நீ சாமியாவும் பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் நம்மளுக்கு. அப்ப நம்ம எல்லா பொருளும் எவ்வளவு ஒரு பயன்படுது. நம்ம இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க தெரியாம நம்ம அந்தக்குள்ள போவாதனால தான் நம்மளால ஒரு அறிவுக்குள்ள போக முடியும். நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்மளும் பார்த்துக்க மாட்டோம்.
என்னைக்கு உன்னை நீ பார்த்துக்கணுன்ற எண்ணம் உனக்குள்ள தோணுதோ அன்னைக்கு உன்னை எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா நீங்கன்றது என்ன, உனக்கு எது பயன் தருதோ, எது உனக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணுதோ அவங்க மேல நம்ம அன்பு காட்டணும். உண்மையா இல்லையா? நீங்க இப்ப நான் சொல்றதுல கொஞ்சம் நேரம் ஆழ்ந்து யோசிச்சு, ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப இந்த ஒரு வார்த்தைகள் இன்னைக்கு இங்க வந்து சேருதுன்னா இதுக்கு எல்லாரோட உதவி இங்க தேவைப்படுது. கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் நான் காசு கேட்டு இந்த மாதிரி செயல் நான் பண்ண போறேன், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்னால இவ்வளவு செயல் சரி எல்லாட்டையும் நான் காசை கலெக்ட் பண்ணி வந்துக்கிறேன். நீங்க அந்த பொருளை விட இந்த வார்த்தைகள் உங்ககிட்ட போய் நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற எல்லா பொருளுக்கிட்டையும் அன்பாரு. நான் சொல்ல முக்கியமா இந்த தொடர்பு உள்ள கரித்துணி இருக்குல்ல, கரித்துணி எவ்வளவு முக்கியம் தெரியுமா உங்க எல்லாருக்கும்? தெரியுமா உங்க எல்லாரும் முக்கியம்? ஏன்னா உங்க எல்லாரும் கரித்துணினா என்னன்னு தெரியும், அது எவ்வளவு முக்கியம்னு தெரியும். நான் சொல்லி புரியுதுங்களா? ஒரு வாட்டியுமே அதோட முக்கியத்துவத்தை நம்மளுக்கு காட்டுது, அதோட பெரிய தன்மை நம்மளுக்கு காட்டுது. அதை நம்ம தான் புரிஞ்சுக்க மாட்டோம். உண்மையா இல்லையா? ஒரு கறி துணி கீழே போட்டு கீஞ்சி போட துணி கீழே போட்டுருங்க, எதனா ஒரு அசுத்தம் கீழே வந்துச்சு எதனா ஆயிடுச்சுன்னா எங்க தர கறி துணி தான் தேடுவேன், புது துணி தேடுவியா? தேட மாட்டேன். ஆனா ஒரு டைமுக்கும் புதுசா இருக்கும் போது அது வேல்யூஷன், புதுசை விட்டு அது எவ்வளவு கீழே போனாலும் உனக்கு பயன்படும். அந்த மாதிரி இங்க எல்லா பொருளுமே நம்மளுக்கு பயன்படுது. அப்ப நம்மளுக்கு பயன்படுத்த என்ன அர்த்தம், நம்மளுக்கு அவங்க அறிவு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு வார்த்தை பேசுறேன், இப்ப இந்த பொருளை பார்த்தா வந்தாருப்பா குத்தாருப்பா சொல்றீங்களா, இது தினைக்கும் கொடுக்குது. இந்த சேரு உன்னை தினைக்கும் உட்கார வைக்குது, தினைக்கும் ஒரு ஆடை உன்னை வந்து போட்டு உன்னோட குளிர போக்குது, தினைக்கும் இந்த வீடு வந்து உங்களுக்கு தேவையான நன்மையை கொடுத்து உங்களுக்கு பாதுகாக்குது. நீ யூஸ் பண்ற பொருள், நீ சமைக்கிற பாத்திரம் பாத்திரம் எல்லாமே என்ன பண்ணுவோம், தினந்தோறும் உனக்கு அன்பையோ உனக்கு தேவையான பொருளையும் உனக்கு தேவையான விஷயத்தை கொடுக்குது. அதை நீயே எடுத்து பயன்படுத்தினாலும் அது உதவுது இல்லையா அந்த இடத்துல நின்று. அப்ப நம்ம அவங்க மேல அன்பு காட்டினீங்கன்னா இது என்னன்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே இதுக்குள்ள உயிருக்கு தானே உயிருக்குது. அவங்க நம்மளுக்கு அந்த அறிவையும் அந்த அருளையும் அந்த அறிவையும் கொடுப்பாங்க. நம்ம எப்படி அதை பார்க்குறோமோ அதை பொறுத்து தான். இங்க எது ஒண்ணுமே நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றோமோ, எந்த அளவுக்கு ஒண்ணு நம்ம உயர்வா பார்க்குறோமோ அதை பொறுத்து நம்மளோட உயர்வு அதிகமாகும். இப்போ இதை வந்து நீங்க எல்லாரும் இங்க இந்த பேச்சு, இப்போ நீங்க பேச்சு நீங்க கவனிக்கவே இல்லைன்னா கூட உங்க காதுக்குள்ள கேட்குமா கேட்காதா? ஏன் கேட்க சொல்லு பாப்போம். சத்தம்ன்றது தான் இங்க ரொம்ப மெயினான விஷயம். அதுதான் லைட் பார்ட்டிகள். அது வந்து எல்லாத்துக்கும் நீ கேட்டாலும் கேட்கணும், உன் காதுக்குள்ள போகும். நீ உனக்கு எப்போ பயன் தரணுமோ அப்போ இது பயன் தரும். அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுதான் உண்மையான அன்பு. ஏன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், ரொம்ப அறிவா இருக்கணும். இது என்னோட ஆசை. இது இந்த உலகத்தவிர எல்லாரும் உங்களோட ஆசையா தான், என்னோட ஆசையா தான், இந்த இயற்கையோட ஆசையா தான். அது எப்போ பூர்த்தி ஆகும்னா நம்ம எல்லாரும் அன்பா இருக்கும் போது பூர்த்தி ஆகும். அந்த அன்புன்றத நம்மளோட ஜீவராசிக்கிட்ட ஒரு மனிதனுக்கிட்ட காட்டுறது கஷ்டம். நம்ம கூட இருக்கிற ஜட பொருட்டை நம்ம காட்டினா அதுல இருந்து வெளிப்படுற ஒரு ஆற்றல் நம்மள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு போய் நீங்களே இங்க அனைத்துமா இருக்கிறீங்கன்ற ஒரு புரிதலை நம்மளால புரிஞ்சுக்க வைக்கும். அப்ப நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமா தேவை அன்பு தான். அன்புன்றது இங்க உயிரா இருக்குது. நம்ம எல்லாரும் இங்க உயிரா இருக்கிறோம். உயிர்னா எல்லாரும் ஒண்ணு, உண்மைதானே? அப்ப நம்ம எல்லாரையும் அன்பா பாருங்க, எல்லாத்தையும் உயிரா பாருங்க, எல்லா பொருளையும் ஒரு மதிப்பு மிக்க பொருளா பாருங்க. ஒரு கோயிலுக்கு போய் நீங்க சாமி கும்பிடுற மாதிரி நீங்க இருக்கிற ஒரு பொருளோட தொட்டு கும்பிடு, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது ஏன்னா இது உங்களால பெரிய அதான் முடியும். இந்த செயல் நீங்க செய்யும் போது உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவத்தையும் கொடுக்கும். பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களால இப்ப நான் சொன்னதை உங்க பிள்ளைகளுக்கு மேக்சிமம் எப்பப்போ முடியுமோ முடிஞ்சா சொல்லிக் கொடுங்க. அந்த சொல்லிக் கொடுக்குற ஒரு வார்த்தை அவன் மைண்ட்ல நினைச்சுன்னா அவன் வாழ்க்கையவே அது பெரிய மாற்றத்துக்குள்ள கட்டாயம் கொண்டு போவோம். ஏன்னா அன்புன்றது இங்க அனைத்துமா இருக்கிறது அன்பு தான். அந்த அன்பு தான் நம்ம எல்லாருக்கும் தேவையா இருக்குது. நமக்கு தேவையா இருக்குது, பிறருக்கும் தேவையா இருக்குது. நம்ம கொடுக்கும் போது பிறர்கிட்ட நம்ம பெறலாம். சரிங்களா? சரி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் இதை கேட்கறவங்க எல்லாரும் சிறப்பா செய்யணும். இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ஜட பொருள்கிட்ட நீங்க கொஞ்சம் அன்பா இருங்க. அந்த அன்பா இருந்தா ஒரு பெரிய மாற்றம் வரும். சரிங்களா? உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி.